Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா போட் லைட்டாக தெரிஞ்சேன் திருநெல்வேலி ஜங்ஷனில் தான் இருக்கேன். ஸோ இங்கேருந்து ஒரு சூப்பரான ட்ரெயின் ட்ராவலாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எங்கே போகிறேன், என்ன ட்ரெயினுன்ற டீட்டெயில்ஸை நான் ஸ்டேஷனுக்குள்ளே போய் சொல்கிறேன். வாங்க இப்போ நம்ம ஸ்டேஷனுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம திருநெல்வேலியிலேருந்து செங்கல்பட்டு வர போகக்கூடிய செங்கல்பட்டு ஸ்பெஷல் ஃபேர் எக்ஸ்பிரஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஏன்னா நான் வந்ததே லேட்டாக தான் வந்தேன். ஸோ அதனால் என்னால் லொக்கேஷன் காட்ட முடியல. Bye, Ikrar. Hello, bye, Ra. Say bye, bye, bye. ஒரு 12 மினிட்ஸ் டெல்லியில் நம்மளுடைய ஃபஸ்ட் ஹால்ட்டான கோவில்பட்டி ரீச் ஆகிருக்கோம். நமக்கான அடுத்த ஹால்ட்டு பார்த்தீங்கன்னா சாத்தூர் தான். ஒரு 2 மினிட்ஸ் ஹால்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கோவில்பட்டியிலேருந்து கிளம்பியாச்சு. ஸ்டேஷனில் இறங்கி பேச முடியல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் நின்றுட்டு இருந்தது. ஸோ அதை கவர் பண்ணுறது வந்து இதை ஸ்டேஷனில் இறங்கி தான் விட்டேன். இப்போ 2 மினிட்ஸ் நின்றுட்டு கோவில்பட்டியிலேருந்து நம்ம கிளம்பிட்டுருக்கோம். ஸோ அடுத்த ஆளுக்கு பார்த்திங்கன்னா சாத்தூர் தான். நம்மளுடைய அடுத்த ஆளுக்கான சாத்தூர் பீச்சாக இருக்கும். ஸோ நமக்கான அடுத்த ஆளுக்கு பார்த்திங்கன்னா விருதுநகர் ஜங்ஷன். ஸோ நடுவில் பார்த்திங்கன்னா நெல்லை எக்ஸ்பிரஸ் மட்டும் ப்ளாக் ஆச்சு. கரெக்டாக வீடியோ எடுக்க முடியல. ட்ரெயின் வரதும் தெரிய மாட்டேங்குது, போகிறதும் தெரிய மாட்டேங்குது. ஆப்போசிட்டில் வர ட்ரெயின் வந்து சைலண்ட் போகுது. ஏன்னா ஏசியில் இருக்கிறதுனால சத்தம்
இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் டிலேயில் நம்மளுடைய அடுத்த ஆளுக்கான விருதுநகர் ஜங்ஷன் ரீச் ஆயிருக்கோம். நமக்கான அடுத்த ஆள் பார்த்திங்கன்னா மதுரை தான். ஸோ ட்ரெயின் பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் டிலேயில் தான் கிளம்பிச்சு. ஸோ அந்த டிலே பார்த்திங்கன்னா இப்போ விருதுநகர் வரை கண்டினியூ ஆகிட்டு வந்துருக்கு. 12 மினிட்ஸ் ஆச்சு கோவில்பட்டியில், அதே 12 மினிட்ஸ் ஆத்தூர். ஆனால் இப்போ 20 மினிட்ஸ் விருதுநகர். ஸோ மதுரைக்கு ஆன் டைமுக்கு போதா என்னன்னு சொல்லி பார்ப்போம். மார்னிங் செம்மையாக இருக்குது, ஒரே பனிமூட்டமாக இருக்குது, மழை பெஞ்சு. பார்த்தீங்கன்னா ஒரு 8 மினிட்ஸ் டிலேயில் நம்ம மதுரை ஜங்ஷன் ரீச் ஆகிட்டோம். நம்மளுடைய டிலேயை அவ்வளோ சூப்பராக கம்மி பண்ணிட்டாங்க, 20 மினிட்ஸ்லேருந்து 8 மினிட்ஸ்க்கு. ஸோ நம்மளுடைய அடுத்த ஆல்டோ பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் ஜங்ஷன் தான். ஸோ பார்த்தீங்கன்னா கூட நகரில் ஒரு அன்ஸ்டபிள் ஆல்டோ. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா வைகை ஓவர்டேக் பண்ணுறது, அதாவது மதுரையிலேருந்து இப்போ தான் வெளில வந்தோம். ஸோ மதுரையில் வைகை எக்ஸ்பிரஸ் 6:45 கிளம்பி அதோட அடுத்த ஆல்டான ஷோலவண்டான் போகும். ஸோ வைகை ஓவர்டேக் பண்ணும்போது அதனால் இதை ஸ்பெஷலாக கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கி விட்டுருக்காங்க. இங்கேருந்து அந்த இடத்த பாருங்களேன், எப்பா எவ்வளோ பனி, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதுக்கு நம்ம மதுரை ஜங்ஷன்லேயே நின்றுடுறோம். ஏன்னா மதுரை ஜங்ஷன்லேருந்து கிளம்பி கொஞ்சம் தூரம் கூட வெளில வரல, அதுக்குள்ளே சிக்னல் போட்டு நமக்கு ஓரமாக லூப் லைன் எடுத்து விட்டாங்க. அரே வரான் வைகை எக்ஸ்பிரஸ், அப்படியே அந்த க்ளவுட்ஸ் அந்த மிஸ்ட்டுக்குள்ளே பூந்து வரான். ஃபாஸ்ட்டாக ஸ்கிப் பண்ணுறானான்னு பார்ப்போம். மெயின் லைன் ஸ்கிப்பிங் தான்.
இப்போ இது போயிட்டு சோழவந்தானில் நின்று கிளம்புனதுக்கப்புறம் தான் நமக்கு இங்கே சிக்னல் கிடைக்கும். ஸோ அது வர இங்கே தான் கூடலில் வர தான் நிற்கணும். ஒரு 23 மினிட்ஸ் அன்ஸ்கெடியூல்டு ஆல்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கூடல் நகர்லேருந்து கிளம்பியாச்சு. ஸோ வைகை எக்ஸ்பிரஸ் சோழவந்தான் ரீச் ஆகிட்டும் சோழவந்தான்லேருந்து கிளம்பியிருக்கோம். இனிமேல் நம்ம வந்து வைகை எக்ஸ்பிரஸ் முன்னாடியே தான் போவோம். ஒரு 15 மினிட்ஸ் டிலேயில் நம்ம திண்டுக்கல் ஜங்ஷன் ரீச் ஆகிடுச்சு. நம்மளுடைய அடுத்த ஹால் பார்த்தீங்கன்னா மணப்பாறை தான். எக்ஸ்பிரஸ் ஒன் ஹவர் டிலேயில் நம்ம மணப்பாறை ரீச் ஆகிருக்கோம். நமக்கான அடுத்த ஆல்ட்டு பார்த்தீங்கன்னா திருச்சி தான். பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 2 மினிட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம மணப்பாறையிலேருந்து கிளம்பிடுச்சு. திண்டுக்கல்லில் வெண்பொங்கல் வாங்கியிருந்தேன். நல்லாவே இருந்தது, சூடாக இருந்தது, டேஸ்டாகவும் இருந்துச்சு. நமக்கான அடுத்த ஆல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா திருச்சி தான். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ் டிலேயில் நம்மளுடைய அடுத்த ஆல்ட்டான திருச்சி ஜங்ஷன் வந்திருக்கோம். இதுக்கு அடுத்த ஆல்ட்டு பார்த்தீங்கன்னா அரியலூர் தான். ஸோ ட்ரெயின் வந்து ஒரு 15 மினிட்ஸ் டிலேயை தான் கம்மி பண்ணியிருக்கு. நம்ம இன்னும் ஆன் டைம் போவோமான்னு தெரியல. ஸோ பார்ப்போம் எப்படின்ட்டு.
பார்த்தீங்கன்னா ஒரு 46 மினிட்ஸ் டிலேயில் நம்ம அரியலூர் ரீச் பண்ணியிருக்கோம். நமக்கான அடுத்த ஹால்ட்டு பார்த்தீங்கன்னா விருதாச்சலம் தான். மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால சுத்தமாக கவரே பண்ண முடியல. தூரல் போட்டுக்கிட்டே இருந்தது. வெளியே ஃபோன் எடுத்து இது எதுவுமே கவர் பண்ண முடியல. பட் இப்போ வந்து அரியலூரில் அந்த மழை இல்லை. இதுக்கப்புறம் போகிறப்போ மழை இல்லைன்னா நான் கண்டிப்பாக ஃபுல்லாக கவர் பண்ணிகிட்டே போகலாம் சீனரிஸ் ஃபுல்லாக. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour டிலேயில் நம்ம விழுப்புரம் ரீச் ஆகிட்டோம். ஸோ நமக்கான அடுத்த ஆள் வந்து மேல்மருவத்தூர் வரும். ஆக்சுவலி விருதாச்சலம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டேன். ஸோ அரியலூர் தாண்டி போய் சும்மா கொஞ்ச நேரம் கண்ண மூடல, சும்மா போய் உட்காந்தேன், அப்படியே தூங்கிட்டேன். சரியான ஒரு தூக்கம். இப்போ விழுப்புரத்தில் எழுந்திரிச்சிருக்கேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேல்மருவத்தூர் அண்ட் அதுக்கப்புறம் செங்கல்பட்டு தான். மழை சரியான மழை பெஞ்சிட்டு இருக்குது விழுப்புரமில். ட்ரெயின் டிலேயில் தாங்க போகும். இதுக்கப்புறம் வந்து ஆன் டைமுக்கெலாம் போகிறதுன்றது சான்ஸே இல்லை. ஸோ எவ்வளோ நேரம் டிலேயில் நம்ம செங்கல்பட்டு போகிறோன்றதை பார்க்கலாம். ஒரு 1 hour 5 minutes டிலேயில் நம்மளுடைய லாஸ்ட் இன்டர்மீடியேட் மேல்மருவத்தூர் ரீச் ஆகிருக்கும். நமக்கான அடுத்தது பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு ஜங்ஷன் தான். ஸோ ஜேர்னி வந்து செம்மையாகவே போயிட்டுருக்கு. இன்னும் ஒரே இது வந்து டிலே மட்டும்தான். ஒரு 1 hour டிலே ஆகிடுச்சு. அங்கே நம்ம கூடல் நகரில் நம்மளுக்கு ஒரு அன்ஸ்கெடியூல்டு ஆளுக்கு வைகை ஓவர்டேக் பண்ண விட்டோம். அவ்வளோதான், அதோட டோட்டலாக க்ளோஸ் ஆகிடுச்சு இந்த ஜேர்னி. 1 மணி நேரம் டிலேயில் தான் போயிட்டுருக்கோம். இப்போ எவ்வளோ நேரம் டிலேயில் நம்ம ரீச் பண்ண போகிறோன்னு தெரியல. ஸோ வாங்க அப்படியே போகலாம் நம்மளுடைய லாஸ்ட் ஹால்ட்டான செங்கல்பட்டு.
இரு ஒரு நிமிஷம். டீ போடு. ஸோ இன்றைக்கி நம்மளை திருநெல்வேலியிலேருந்து செங்கல்பட்டு வர புல் பண்ணிட்டு வந்த லோக்கோ WAG9. என்ன ஷெட்டுன்னு தெரியல, நான் பார்த்து சொல்கிறேன். ஸோ ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஒரு 1 hour டிலேயில் நமக்கு செங்கல்பட்டு ரீச் ஆச்சு. ஸோ கூடல் நகரில் ஆன டிலே அப்படியே செங்கல்பட்டு வர இழுத்துட்டு வந்துச்சு. ஸோ ஓவராலாக இந்த வீடியோ ட்ரெயின் ஜர்னி பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருந்தது. ஸோ இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். டாடா பாய்.